ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மலைநாட்டு திவ்ய தேசங்களின் வரிசையில் 5வது தலம் திருப்புலியூர் ஸ்ரீ மாயபிரான் கோயில். சப்த ரிஷிகளும் புலிகளும். இந்த ஊருக்கு ஏன் திருப்புலியூர்னு பேர் வந்தது தெரியுமா? இங்கே சப்த ரிஷிகள் தவம் செஞ்சப்போ அவங்களுக்கு காவலாக பெருமாளே புலிகள் வடிவுல வந்து பாதுகாத்தாராம். அதனாலதான் இது புலியூர். உங்க பாதுகாப்பை பத்தி நீங்க கவலைப்படுறீங்களா? இங்க இருக்கிற மாயபிரான் உங்களை ஒரு புலி மாதிரி பாதுகாப்பாரு. பீமனின் கதாயுதம் செதுக்கிய கோயில். பாண்டவர்கள் வனவாசத்தின் போது கேரளாவுக்கு வந்தப்ப 5 பேரும் 5 கோயில்களை கட்டினாங்க. அதுல பீமன் கட்டின கோயில் தான் இது. மத்தவங்க நிதானமா கட்ட, பீமன் தன்னோட அசுர பலத்தால ஒரே நாள்ல தன்னோட கதாயுதத்தை பயன்படுத்தி இந்த கோயிலை எழுப்புனதா ஒரு ஐதீகம் இருக்கு. கிருஷ்ணனின் மாயத்தால் வந்த பேரு. மகாபாரத போர்ல அஸ்வத்தாமா இறந்துட்டதா தர்மரை பொய் சொல்ல வச்சது, கர்ணனோட தேர் சக்கரத்தை பூமியில் அழுத்தினதுன்னு கண்ணன் செஞ்ச எல்லா மாயங்களுக்கும் நன்றியா பீமன் இங்கே மாயக்கண்ணனை பிரதிஷ்டை செஞ்சாரு. அதனாலேயே இவருக்கு மாயபிரான்னு பேரு. நம்ம கண்ணுக்கு தெரியாம வர்ற சிக்கல்களை தீர்க்க இந்த மாயக்காரனால மட்டும்தான் முடியும். 10,000 யானைகளோட பலம் கொண்ட பீமனே தன் கையால கட்டின ஒரு அதிசயம். மகாபாரத போர்ல பாண்டவர்களுக்கு மாயங்கள் செஞ்சு வெற்றியை கொடுத்த எங்க மாயபிரான் எதிரிகளை சமாளிக்கிற தைரியமும் இழந்த செல்வாக்கை திரும்ப பெறுகிற சக்தியும் வேணும்னா இந்த திருப்புலியூர் நாயகனை ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணுங்க. அடுத்த பகுதியில 46வது தலம் பத்தி பார்க்கலாம். அடியேந்தாசன் ரேங்கா ரவிச்சந்திரன். இது போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.